ஸ்கிரீன் சீன் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் வீசர் துரை இயக்கத்தில் சுந்தர் சி நடிக்கும் இருட்டு. படம் வந்து ஒரு 3 வருஷம் கழிச்சு என்ன நோக்கி பாயிண்டோட கொஞ்சம் மெதுவாக வந்திருக்கு டோட்டா அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு ரொமான்டிக்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் அப்படி கிடையாது. ஸோ ஒரு பசில் மாதிரி கொண்டு போய் ஆனால் ஒன் டைம் கண்டிப்பாக வாட்சபிள் படம். ஒரு ஃப்ளாப்பாக அமையல. அது செம்ம பாட்டு. டர்புகா சிவா பிஜிஎம்லேருந்து எல்லாமே செம்ம. அதை நல்லா எடுத்துருக்காங்க. ரொமான்டிக் கௌதம் சொல்ல வேணாம், செம்மையாக பண்ணுவார். படம் ஃபுல்லாகவே நரேஷன் தான், ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட் ஃபுல் படம் நரேஷன்லேயே கொண்டு போயிருக்காங்க. அதுதான் என்ன பேசிக்கிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பேச போகிறார் நம்ம சொல்லிட்டு அப்படியே யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த வில்லன்லாம் பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் கோவம் வருது இது பண்ணும்போது. அதான் வந்து ஒன்று என்ன வந்து இந்த ஹீரோயின்ஸ்லாம் இருக்காங்கல்ல இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில், அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா காமிச்சு. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸ்க்ரீனில் போகும்போது செம்மையாக இருந்துச்சு. வெயிட் பண்ணதுக்கு வருது, இது வெயிட் பண்ண வருது. கௌதம் மேனன் டச் சூப்பர். பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். தனுஷுடைய ஆக்டிங் அவ்வளோ சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. அசுரனுக்கு அப்புறம் இது வந்து ஓரளவுக்கு பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். ஹீரோயின் பிடிச்சிட்டாங்க, வேறு லெவல். கௌதம் மேனனுடைய ஸ்டைல் அதே ஸ்டைல் இருக்குது. சேம் ஸ்டைலு, சேம் ஃப்ரேமு, எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் டைப் தான் இருக்குது. கௌதம் மேனன் திருப்பியும் அதே சேம் லெவல் எக்ஸ்பெக்டேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காப்புல. பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இந்த பேக்ரவுண்ட் லொக்கேஷன்ஸ்லாம் படத்தில் நல்லா இருந்துச்சு. லோக்கலாக இல்லாமல் கொஞ்சம் ஐஃபையாக இருந்துச்சு படம். அதுக்கப்புறமா என்ன ஒன்று, நீங்கள் ஒரு சாவியை பேக்கெட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா புல்லட் என்ன தான் போட்டாலும் நீங்கள் உங்கள் உடம்ப காப்பாற்றிக்கலாம். அதான் தனு சொல்ல வராரு, வேறு எதுவுமே இல்லை. அதான் இவர் நோக்கி ஒரு தோட்டா பாயம், அதில் ஸ்டாப் பண்ணிருவாங்க, படத்தை ஃபுல்லாக காமிப்பாங்க. திருப்பி அந்த கன்று அந்த புல்லட் வந்து மிஸ் ஆகிடும். அதுதான் உங்களை என்ன நோக்கி பாயும் தோட்டா, வேறு ஒன்று. சசிகுமார் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் தான் பேசுவார். இந்த படத்தில் வந்து ஃபுல்லாக இங்கிலீஷ் பேசியிருக்காரு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நல்லா ட்ரைனிங் எடுத்துருக்காரு, அவ்வளோதான். ஓகே, தேங்க்ஸ். படம் நான் கேமராவில் நல்லா இருக்கலாம். ஆமாம், செம்ம ஒரு புத்துணர்ச்சியாக இருந்துச்சு தனுஷை வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. ஸோ நல்லா இருந்துச்சு படமும், நல்லா இருந்துச்சு. ஓகே, பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு மாஸ் இல்லை. ஸோ அசுரனில் வந்து இவர் தனியாக மாஸ் காட்டியிருப்பார். இதில் சசியும் கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க. ஸோ 2 தலையோட மாஸ் சீன்ஸில் வந்துருக்கு. இதில் எங்களுக்கும் அதான் புரியல, எப்படி தப்பிச்சார்னு. பரவாயில்ல, தனுஷை தப்பிக்க வச்சிட்டாங்களே. அவரை மட்டும் கொண்டு இருந்தால் அப்புறம் தியேட்டரே வந்து எதாவது ஆகிட்டுருக்கோம். பொறுத்த வரையும் சம்வாட் பெட்டர் தான் ப்ரோ. ரொம்ப அந்தளவுக்கு சாமான் சொல்ல முடியாது. பட் ஆனால் லாஜிக்காக இல்லை ப்ரோ. சில விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சாவி இதில் விஷயம்லாம் லாஜிக்காக இல்லை. எப்படியும் தமிழ் படம் 3ல் இந்த சீனை காட்டுருவாங்க எப்படியும். ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது சாவி ஆகணும். தென் வந்து இந்த விஷயம் இதில் ரொமான்ஸின்னு பார்த்தீங்கன்னா 3 படம் கிட்ட பிஞ்சிட்டாங்க ப்ரோ. 3 படம் கிட்ட இருக்குது ரொமான்ஸ்லாம். பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி வேறு லெவல் ப்ரோ, நல்லா ஒர்க் ஆகுது. அதுமாதிரி ஸ்க்ரீன் படம்லாம் ஆக்ஷன் தான் ப்ரோ ஃபுல்லாக படத்தில். நீங்கள் படமே ஆக்ஷனுக்கு தான் முக்கியமாக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா. மற்றபடி வேறு எதுவும் இல்லை ப்ரோ. ஒரு 5 பேர் சுற்றி தான் கதை நடக்குது, அவள் தான் ப்ரோ. ஸ்டோரி வந்து சின்ன ஸ்டோரி ப்ரோ, அசால்ட்டாக முடியும். அந்த பொண்ணுக்காக பண்ணுறான், அவள் தான் ப்ரோ. வேறு எதுவும் ஒன்றும் பெருசாக இல்லை ப்ரோ. அவங்க பொண்ணுக்காக அண்ணாக்காக தான் ப்ரோ, மற்றபடி வேறு எதுவும் இல்லை ப்ரோ. மறுவார்த்தை பேசுகிற சாங் வந்து நான் வீடியோ வந்து அன்எக்ஸ்பெக்டட் தான், இப்படி இருக்கும் நான் எதிர்பார்க்கல. பட் ஆனால் வந்து அந்த சீனுக்கு ஏற்றமான சாங் ப்ரோ. அது லிரிக்ஸும் சரி, அந்த சாங்கும் சரி, அந்த சீனுக்கு ஏற்றமான சாங். அது பர்ஃபெக்ட் ப்ரோ, அது குறைய சொல்ல முடியாது. விசிறி சாங் கூட நல்லா இருந்துச்சு ப்ரோ. விசிறி சாங் நல்லா சூப்பராக இருந்துச்சு, அது ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை, பக்கா ப்ரோ. ஆனால் ஒரு 75 மார்க் கொடுக்கலாம் ப்ரோ படத்துக்கு. அதான் ப்ரோ கொஞ்சம் மொக்கையாயிடுச்சு. அசுரன் முன்னாடி வந்தால் கூட இந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட மாட்டோம். அசுரன் வந்து வேறு லெவலாக இருந்துச்சு. அதே எக்ஸ்பெக்டேஷன் இது கொடுத்தனால கொஞ்சம் ஏமாற்றம் தான் ப்ரோ. கிளைமேக்ஸ் வந்து நாங்கள் வேறு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை கிளைமேக்ஸு. பட் பரவாயில்ல, ஏதோ சம்வாட் பெட்டர் அப்படி சொல்லலாம், அவ்வளோதான் ப்ரோ. ஓகே, இதுக்கப்புறம் கேட்க சொல்கிறது ஒன்றும் இல்லை. படம் ஓவரால் நல்லா இருக்குது ப்ரோ, கண்டிப்பாக பார்க்கலாம். மேக்ஸிமம் அந்த லவ்வர்ஸ்க்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். மேபி லவ்வர்ஸ் எல்லாமே தொடர்ந்து ரிப்பீட்டடாக வந்து பார்க்கக்கூடிய படமாக இருக்கலாம். அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் உள்ள வச்சுருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக லவ் போர்ஷன், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து சீரியஸான ரொம்ப த்ரில்லிங்காக கொண்டு போகிறாங்க. தனுஷ் அவர் எல்லாத்துக்குமே கம்ப்ளீட்டான ஒரு ஆக்டர் அப்படிங்கிறது இந்த படத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. அசுரனில் வந்து ஒரு அப்பா கேரக்டரில் அவரை நம்மளால் மேட்ச் பண்ணி பார்க்க முடியுதுன்னா, இந்த படத்தில் அப்படியே ஒரு காலேஜ் பாய் லுக். அவர் வந்து என்னடா அது தனுஷ்க்கு போய் இவ்வளோ ஏஜ் உள்ளவருக்கு வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் லுக் கொடுத்துருக்காங்கன்ற அந்த டவுட்டே இருக்காது நம்மளுக்கு. எஸ், அவர் வந்து காலேஜ் நிற்கிறான்னா அவரை நீங்கள் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டை தான் பார்க்க முடியுது. அந்த லுக்குக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஆக்டர் அப்படின்னா தமிழ் இண்டஸ்ட்ரியிலே இப்போதைக்கு அவரை சொல்லலாம். எல்லா கேரக்டரும் பொருந்தது அவருக்கு. அந்த மனுஷன் என்ன தான் பண்ணுறாருன்னு தெரியல. அப்படி மேகா ஆகாஷ் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. சசிகுமார் நிறைய இங்கிலீஷ் பேசியிருக்கிறார் படத்தில். முதல் முறையாக அவரை வந்து ஒரு அர்பன் லுக்கில், அதாவது அர்பன் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு படத்துக்கு வந்து நம்மளை அவரை மேட்ச் பண்ணி பார்க்க முடியுது. இது வரைக்கும் அந்தமாரி கிடையாது. சசிகுமார்னானே நட்பு, கிராமம் அப்படி இருந்தது. இனிமேல் இந்த படத்துக்கு அப்புறம் மேபி அந்த மாதிரியான வாய்ப்புகள் அவருக்கு அதிகமாக கிடைக்கலாம். தர்புகா சிவா மியூசிக் எக்ஸலண்ட். கேட்குறதுக்கு அப்படியே அச்சம் என்பது மடமையால் எப்படி வந்து நம்ம ஏரமான் மியூசிக் கம்போஸ் பண்ணிப்போம், அந்தமாதிரி தேவையான இடங்களுக்கு அந்தமாதிரி சூப்பராக போட்டிருக்கிறாரு. நல்லா அந்த டிபிக்கல் தனுஷ் மூவி தான். லைக் ரொமான்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி அந்த மாதிரி.
வாய்ஸ் ஓவர்ஸ் ஜாஸ்தியாக இருந்தது. அவர் பேசுகிறதோட மற்றவங்க அவர் மைண்ட் வாய்ஸில் பேசுகிற மாதிரி இருக்கிறது தான் நிறையா இருந்தது. அது மட்டும் தான் கொஞ்சம் பட் இதில் ஜாஸ்தியாக இருக்குண்ணா. இந்த எல்லா படத்துலையும் இருக்குது, இதில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அவர் பேசுகிறதோட அது மைண்ட் வாய்ஸ் தான் நிறையா இருக்குது. அசுரனோட இது வந்து வேறு மாதிரி ஜேர்னர் இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவர் நடிச்சிருக்காரு, நல்லா நடிச்சிருக்கு. அது வேறு ஜேர்னர், இது வேறு ஜேர்னருங்கும் போது கொஞ்சம் ஹீரோயின் நல்லா தான் நடிச்சாங்க. பெரிய லெவல் ஆக்டிங் இல்லை, சீன்ஸும் கம்மி தான், பட் நல்லா இருந்து. அவரை நோக்கி 2 தோட்டா பாஞ்சிச்சு, அதுக்காக அந்த டைட்டிலில் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்பெஷல் சசிகுமார் நல்லா நடிச்சிருந்தார், பட் சூப்பராக இருந்தது. வந்தது கொஞ்சம் கம்மி தான்னாலும் அந்த சீன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் அவர். பிஜிஎம் பரவாயில்லண்ணா, ஓகே. மியூசிக் நல்லா இருந்தது, சாங்ஸ் நல்லா இருந்தது. அது வரதுக்கு முன்னாடிலேருந்தே கேட்டு வந்து நல்லா வெறித்தனமாக இருந்தோமா, போகும்போது சமயம் நல்லா இருந்ததுண்ணா. விஷுவல்ஸும் நல்லா இருந்தது. கொஞ்சம் இருட்டில் இருந்த மாதிரி இருந்தது நடுவில், பட் பரவாயில்ல, நல்லா இருந்தது, அழகாக இருந்தது. லவ் சீன்ஸ் அடிச்சுக்கினே இருக்கிறாங்கப்பா கிஸ்ஸு, அதுதான் வேறு என்ன. அவங்கள மீட் பண்ணுறாங்கனாலே அந்த ஒரு விஷயம் இருக்குது. மொரவேறு அதில் ஒரு டைலாக் ஒன்று இருக்கும், அது நரேட் பண்ணுவார் நம்ம தனுஷ். அவள் நாவும் என்னாவும் இணைந்து ஒரு உரசி புது சுவை நேர்ந்தது அப்படின்னு சொல்லி பிச்சுட்டாங்க அந்த இடத்துல. எஸ், இந்த படத்தில் தனுஷ் ஸ்க்ரீனில் பேசின டைலாகை விட அவர் நரேட் பண்ணுறது தான் அதிகம். எல்லா இடத்துலையும் அவர் பாரு சும்மா நின்றுப்பார், பின்னாடி அவரே பேசிகிட்டு இருப்பார். ஸோ நிறைய இடங்கள் அந்தமாரி இருக்குது, பட் அதை என்ஜாய் பண்ண முடியுது, பார்த்து ரசிக்க முடியுது. இன்னும் கொஞ்சம் க்ரூம் பண்ணியிருக்கலான்னா என்ன பண்ணியிருக்கலான்னா, லேகு கொஞ்சம் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொமான்டிக் சீன் திணிக்கிறோன்றதுக்காக நிறையா விஷயங்கள் போட்டாங்க. அது அந்தளவுக்கு தேவையில்லை. இப்போல்லாம் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிடுது, ஒரு காதலிக்காக ஹீரோ என்ன வேணாலும் பண்ணுவார் அப்படின்ட்டு. அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டது தான் கொஞ்சம் இதாக இருக்குது. ப்ரோ, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ஏஆர் ரஹ்மான் ரேஞ்சுக்கு தான் மியூசிக்கே கம்போஸ் பண்ணியிருக்கிறார். அச்சம் என்பது மடமேடா பாட்டுக்கும் இதுக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, சேம் ஒரே பேட்டர்னில் இருக்கிற மாதிரி. அந்த இப்போது மறுவார்த்தை பேசாத சாங் எப்படி வந்து ஆக்சிடென்ட் சீனில் வந்து தள்ளி போகாத சாங் வந்துச்சோ, அதேமாதிரி மறுவார்த்தை வந்து ஹீரோ வந்து ஹீரோயினை காம்ப்ரமைஸ் பண்ணுறப்போ ஒரு பெரிய கோவத்தில் இருப்பார். அவங்களுக்கு என்ன சுச்சுவேஷன் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் காம்ப்ரமைஸ் பண்ணுவார். அதாவது ஒரு சீரியஸான இடத்துல வந்து பாட்டை வச்சுருப்பார். பட் மோரோவர் நல்லா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கார் தர்புகா. ஃபேமிலினா அதான் ப்ரோ, ஃபஸ்ட் ஹாஃப் ஃபேமிலி உட்கார முடியாது, அப்புறம் எல்லாருமே கீழே சில்லறையை போட்டு தேட சொல்லிட்டு தான் இருக்கணும். செகண்ட் ஹாஃப் வேணால் வந்து ஃபேமிலியாக எல்லோரும் பாப்கார்ன் சாப்பிட்டு பார்க்கலாம்.